ஆண்டவா, எல்லாரும் எப்போவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா. ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ எம் சூப்பர் ஃபைன் ஃபேண்டாஸ்டிக். அப்புறம் டேலாம் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு எனக்கு வேலை. இன்னைக்கு உங்களுக்கு வேலையா? வேலை டைம்ல பேசிருக்கீங்க? பிரேக் எடுத்து பேசுறேன். வாட் டெடிகேஷன். எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச். மறக்க முடியுமா பாட்காஸ்ட்க்கு வந்து காலரா வந்ததுக்கு. ஸோ சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில அந்த மறக்க முடியாத சம்பவம், கதை என்ன? few months before ஆன ஒரு விஷயம். என்னோட ஃப்ரெண்ட் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து முடியாது, வேணாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்? ஏன்னா அவங்க என்னோட ஃப்ரெண்டு. எனக்கு வந்து அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இல்ல ஃப்ரெண்டு எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. ஆனா அவங்க வந்து லைக் நிறைய எஃபர்ட் போட்டு எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா கிட்ட எல்லாம் பேசி இதெல்லாம் அவங்க பண்ணாங்க. லைக் என்னைய மாதிரி யாரையும் பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ என்னோட அம்மாவை வந்து என்கிட்ட கூப்பிட்டு எனக்கு லைக் பேசினாங்க. ஏன் why not நீ வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, அவன் வந்து உங்க ஃப்ரெண்டு தானே, இத்தனை வருஷமா நீங்க ஃப்ரெண்டா பழகிருக்கீங்க, அப்படி என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுது, புரிஞ்சுக்கிற ஆளு தானே நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. சோ அது வந்து அப்படியே ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போடுச்சு. சரி, எத்தனை வருஷமா உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட் தெரியும்? ஆல்மோஸ்ட் 8 to 10 years. எங்க அப்பா ஸ்கூல் டைம்ல இருந்து தெரியுமா? லைக் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது. காலேஜ் பட்டீஸா நீங்க ஆரம்பத்துல? அவருக்கு வந்து என்னைய பத்தி A to Z தெரியும். நான் வந்து என்ன கோ த்ரூ பண்ணிருக்கேன், நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி பேசுவேன், நான் சோகமா இருந்தா என்ன பண்ணுவேன், லைக் எல்லாமே டீடைல்ஸா அவருக்கு தெரியும். நான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு. ஸோ அவரு என்ன பண்ணாரு, அந்த மாதிரி கேட்டு அதுக்கப்புறம் எங்க வீட்லயும் நானும் வீட்டுல ஓகே சொல்லி லைக் இந்த செரமனி எல்லாம் பண்ணாங்க. ஓகே பொண்ணு பார்க்கலாம், மாப்பிள்ளை வீட்டு போய் பார்க்கலாம் அப்படின்லாம். இந்த மாதிரிலாம் பண்ண போது எனக்கு அப்படியே ஒரு ஜாலி. எனக்கு என்னதுன்னா, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எங்க வீட்லயே பல வருஷம் கழிச்சு ஒரு ஃபங்க்ஷன் வரப்போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். நான் ஃபுல்லாவே அப்படிதான் இருந்தேன். அப்போதான் வந்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, என்னோட போன்ல வந்து அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறது, அப்புறம் அவங்க போன்ல வந்து என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கணும், நம்ம வந்து ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பா தானே இருக்கணும், நம்ம எதுக்கு மறைக்கணும், நம்மளுக்குள்ள பிரைவசி வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அவங்க என்கிட்ட அதை சொன்னாங்க. சோ அப்ப நானும் வந்து ஓகே பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து மித்தவங்களோட போன் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்து என்ன இருக்கு ஏது இருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இல்ல. பட் ஸ்டில் என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அவங்களோட போன்ல இருக்கும். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவங்க என்னை பார்க்க வந்தாங்க நான் வேலை செய்யற இடத்துக்கு. அதுக்கப்புறம் நாங்க வந்து அந்த அன்னைக்கு வந்து ஒன்னாதான் ஸ்டே பண்றது. சோ நான் வந்து அப்போ அந்த டைம் வந்து தூங்கிட்டேன். சோ தூங்கினப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, எனக்கே தெரியாம என் போன் எடுத்து செக் பண்ணிருக்காரு. போன் எடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சு லைக் ஒரு ஃபியூ மந்த்ஸ் நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கல. சோ அப்போ உள்ள கால் லிஸ்ட போயிட்டு செக் பண்ணி, எதுக்கு நீ வந்து இந்த பையனுக்கு நீ கால் பண்ணி பேசுன, அந்த பையன் வந்து என்னோட எக்ஸ், எதுக்கு நீ பேசுன அப்படின்னு சொல்லி என்கிட்ட சண்டை மறுநாள். அப்போ நான் சொன்னேன், அந்த டைம் உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை, நீ என்னோட ஃப்ரெண்டு தான், அதுவும் இதுவும் வந்து ஒண்ணு இல்ல, அவன் எனக்கு போன் அடிச்சாங்க நான் பேசினேன், இவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு. இல்ல நீ என்னை ஏமாத்திட்ட, நீ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீ வந்து என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை போட்டாங்க. அந்த சண்டையில வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து மட்ட தட்டி பேசுவாங்க. நீ வந்து இப்படி நீ வந்து இவ்வளவு நாள் அமைதியா இருந்த, ஆனா பார்த்தா இப்பதான் தெரியுது நீ இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அவர் என்ன பண்ணுவாரு, எப்போதுமே அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் 2 பேர் இருக்காங்க, அதுல ஒரு பிள்ளைய என்னைய கம்பேர் பண்ணி பேசுவாரு. இது என்னைய நல்லா காதல் பண்ணுச்சு, இதுக்கு என்னைய காதல் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாரு. அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது ஏன் மேல தப்பு, நான் எதுக்கு போய் பேசியிருக்கணும் அந்த பையன்கிட்ட, நான் பேசாம இருந்திருக்கணும் என்னோட எக்ஸ் கிட்ட அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் அந்த பையன் என்கிட்ட பேசும்போது எனக்கு தாட் வந்துச்சு. சரி, நீங்க பேசின டைம் வந்து இந்த பொண்ணு பாக்குறதெல்லாம் முடிஞ்சிச்சா, எதுவுமே நடக்கலையா? இதுக்கு முன்ன இந்த பையன் என்கிட்ட வந்து கேக்குறதுக்கு முன்ன இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சா நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், கால் லிஸ்ட் டிலீட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அப்படியே நல்லா போயிட்டே இருந்துச்சு. திருப்பி என்ன பண்ணாங்க, வெட்டிங் ஜாமான்லாம் வாங்கணும், இந்த மாதிரி நாங்க வெளியே போயிட்டே இருக்கும்போது இவர் வந்து அடிக்கடி என் போன் எடுத்து செக் பண்ணிட்டு, எனக்கு கொஞ்ச நேரம் நான் வாஷ்ரூம் போறேன், உன் போன் கூட, என் போன்ல சார்ஜர் இல்ல, நான் வந்து ரீல்ஸ் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி என் போன் எடுத்துட்டு போயிருவாங்க. இவர் போயிட்டு என்ன பண்ணுவாரு, கூகுள் போட்டோஸ்ல என்ன போட்டோ இருக்கு, கூகுள் டிலீட்டட் பிக்சர்ஸ்ல என்ன போட்டோ இருக்கு, இதெல்லாத்தையும் நோண்டி
நோண்டி நோண்டி நோண்டி பாக்குறது இவரோட மெயின் வேலையாவே அந்த இடத்துல இருந்துச்சு. என்ன பண்ணுவாரு, ஏன் இந்த பையன் கூட இப்படி போட்டோ எடுத்திருக்க, ஈவன் நாங்களாம் வந்து ஒரே கலீக், நாங்களாம் ஒன்னா வேலை செய்யற இடமா இருந்தா கூட ஏன் இந்த பையன் கூட இப்படி போட்டோ எடுத்திருக்க, எப்படி நீ இந்த மாதிரி எடுக்க முடியும். நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நீயும் நானும் வந்து இப்பதான் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், இதுக்கு முன்னாடி நீ என்னோட ஃப்ரெண்டு, A to Z தெரியணும்னா இந்த அளவுக்கு தெரியணும்ல, நான் யார் கூட போட்டோ எடுக்கிறேன், நான் என்ன பண்றேன்னு. அது வந்து கிடையாது ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்ச நாள் வந்து ஓகே, என் மேலதான் நிறைய தப்புங்க இருக்கு, அதனால அவர் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இப்போ வந்து வேற வழி இல்ல, கல்யாணத்தை பத்தி பேசியாச்சு, சோ நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், நோ சாய்ஸ் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ பேச ஆரம்பிச்சப்பதான் ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு வந்து இந்த டார்க்கஸ்ட் டிசையர் ஒண்ணு இருக்கு. அப்ப அவங்க என்கிட்ட இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும் போதே நான் அவங்க கிட்ட என்ன சொல்லுவேன்னா, உன்னோட டார்க்கஸ்ட் டிசையர் என்னை எஃபெக்ட் பண்ணனா நீ தயவு செய்து என்கிட்ட எதையும் சொல்லாத, எனக்கு இது வேணாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ ஒண்ணு இல்ல நீயும் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், நான் உன்னை இப்பதானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க எத்தனை தடவை வந்து லைக் மித்த பொண்ணுங்க கூட போய் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து லைக் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்களையே. சோ அந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்றப்போ வந்து லைக் அப்பதான் நான் நிறைய விஷயம் கண்டுபிடிச்சேன். மேமாங்க வந்து இந்த மைண்ட் செட் இவங்க வந்து இப்படிதான், நான் தான் வந்து இவ்வளவு நாள் வந்து ஏமாந்துகிட்டு இருந்திருக்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து 2 எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா, அப்போ ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவர் எப்படி சொல்லுவாருன்னா, என்னைய கெட்ட வார்த்தையில ஏசு, என்னைய ஹர்ட் பண்ணு, என்னைய அடி, எனக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு அந்த ப்ரெஷரும் நல்லா இருக்கு அப்படின்னுவாங்க எப்போதும். ஆனா அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சு எனக்கு அது வந்து ஒரு மாதிரி, நான் வந்து ஸ்டாப் பண்ணுவேன். இல்ல இத பத்தி பேசாத, இப்படி எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொன்னா, இல்ல நான் வந்து உன்னை ஜட்ஜ் பண்ணல, நீயும் என்னை ஜட்ஜ் பண்ணாத, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட நீ எங்க போன, என்ன பண்ணன்னு சொல்லு, ரூம்ல போனா நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்க, யாரு என்ன ஸ்டார்ட் பண்ணுவா, இப்படி டீட்டெயிலா கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி கேட்கும் போதெல்லாம் வந்து இப்ப நம்ம ரிஃப்யூஸ் பண்ணனா, இல்ல நான் சொல்லல அப்படின்னா, இல்ல நான் உன்னை ஜட்ஜ் பண்ணல, என்னோட ஆசையை நீ கெடுக்காத, எனக்கு இப்ப இதுலதான் வந்து ஒரு பீக் லெவல், எனக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது, எனக்கு இது வேணும் அப்படி நம்ம சொல்லலைன்னா, ஓ நீ என்னை உண்மையா காதல் பண்ணல, அதனால நீ வந்து இப்படி என்னைய பண்ற, நீ உண்மையா காதல் பண்ணியிருந்தா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவதானே, ஏன் நீ சொல்ல மாட்டற, அப்ப இந்த கல்யாணமே பொய் தானே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போதான் வந்து அவங்களோட ஒவ்வொரு கதையும் சொல்லும் போது எனக்கு வந்து அது ஒரு மாதிரி த்ரோமாவா இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு தடவை ஒரு கதை சொன்னாங்க. அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அவரு அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன இருந்து என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணாங்க ரூம்ல, he love to do threesome. ஈவன் அவங்க என்கிட்ட என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட கூப்பிடு, நம்ம சாப்பிட போலாம், நான் பாக்கணும் உன் ஃப்ரெண்டு எவ்வளவு குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட சொல்லுவாங்க. அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட மதரும் ஒன்னா செய்யறத அந்த கேர்ள் ஃப்ரெண்டே வீடியோ எடுத்து இவங்களுக்கு அனுப்பி விடுவான். இத பார்த்து அவருக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துச்சு, அது வந்து 2வது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவரு என்ன கேட்டாலும் இந்த பிள்ளை வந்து லைக் நோன்னு சொல்லாது, லைக் எனி பொசிஷன் ஓ எனி திங் எனிவேர், அது காடியா இருக்கட்டும், இல்ல அது இன்னொருத்தவங்களோட வீடா இருக்கட்டும், ஒரு ரூம்பா இருக்கட்டும், எங்க எந்த இது கேட்டாலும் இல்ல அப்படின்னு சொல்லாதான். அது வந்து எல்லா இடத்துலயும் அவருக்கு வந்து நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வா அப்படின்னு சொல்லி செய்யும், நீயும் எனக்கு அதே மாதிரி தான் செய்யணும். அப்பனா இதுக்கு 2வது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து எங்க கிடைச்சாலும் பிரச்சனை இல்லை, நம்ம பண்ணலாம் அப்படி. ஐயோ அது பண்றயா தலைவர் திமிங்கலம் தான் என்ன மாதிரி வேணாலும் பண்ணலாம். இதெல்லாம் நான் கேட்டு ஒரு கட்டம் எனக்கு ஒரு மாதிரி, நீ உண்மையாவே நீயா இது அப்படின்ற அளவுக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அவன் வந்து நார்மலாவே ஒரு சில பிள்ளைங்க கிட்ட இந்த இன்ஸ்டாகிராம்ல பேசுறதா இருக்கட்டும், இல்ல இந்த சோசியல் மீடியாலாம் போயிட்டு மெசேஜ் பண்ணி லைக் ஓகே இன்னைக்கு நான் இந்த ஹோட்டல் புக் பண்றேன் இங்க வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட பிள்ளைங்களும் இருக்கு. அப்புறம் மசாஜ்க்கு போறேன், சும்மா மசாஜ் பண்ணோம், பாடிக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போய் பண்ண ஆளுங்க கூடயும் அவனுக்கு வந்து கான்டாக்ட் இருக்கு. அவன் இந்த மாதிரி எல்லா அசிங்கத்தையும் பண்ணிட்டு அவன் என்கிட்ட என்ன சொல்ல ஆரம்பிச்சானா, நான் வந்து இப்போ உனக்குன்னு உண்மையா இருக்கேன், நான் வந்து நினைச்சா இப்ப கூட என்னால 3 பிள்ளைங்க என்கிட்ட போன் பேச வைக்க முடியும், இப்ப கூட நான் போயிட்டு வர முடியும், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் வந்து என் வேல்யூ இப்பதான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன், இதுக்கு முன்னாடி என் வேல்யூ டிராப் ஆச்சு, ஆனா உன் வேல்யூவை நீயே டிராப் பண்ணிக்கிட்ட, நீ வந்து உன்னோட எக்ஸ் கூட போய் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க என்கிட்ட. ஓ
நான் சொல்லுவேன், நான் வந்து என்னோட வேல்யூ நான் ட்ராப் பண்ணேன் அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து என்னோட எக்ஸ். எல்லாரும் தான் இந்த லைஃப்ல வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. நீ எப்படி இந்த மாதிரி எல்லாம் சொல்ற அப்படின்னு கேட்டா, இல்ல நீ வந்து அவன் கூட போயிருக்க கூடாது. அவன் உன்னை தொடும் போது நீ ஏன் விட்ட? நீ விட்டுருக்கவே கூடாது. நீ வந்து பத்தினியா இருந்திருக்கணும். என் அம்மாவும் என் தங்கச்சும் பத்தினியா தானே இருக்காங்க, அதே மாதிரிதான் நீயும் இருந்திருக்கணும் அப்படின்னும் சொல்ல ஆரம்பிச்சா. 2-3 days ஆஃப்டர் ஒரு விஷயம் சொல்லுவான். 2-3 days ஆஃப்டர் ஒரு கதை சொல்லுவான். அப்படி சொல்லும் போதுதான் இன்னொரு கதை என்ன சொன்னான்னா, அவங்க அம்மா அப்பா பண்றத சின்ன வயசுல இருந்தே இவன் அதை பார்த்துதான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அவங்க அம்மா அப்பா பண்றத பார்த்தானா? இத வந்து அவன் வந்து லைக் அவனுக்கு அந்த மாதிரி வெக்கம் அப்படிலாம் எதுவுமே இல்ல. இதெல்லாம் எனக்கு நான் பாத்திருக்கேன் அப்படின்வான். அதுவும் இல்லாம நான் வந்து எங்க அம்மாவை சொல்லுவான், உங்க அம்மாவை நான் பண்ணா எப்படி இருக்கும்னு நீ சொல்லு, உனக்கு என்னோட அம்மாவை நான் என்ன மாதிரி பண்ணா உனக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லுன்னு என்கிட்ட சொல்லுவான். அடிச்சு உடைச்சு ரத்தம் வர வைக்கணுமா, அப்ப அவங்க கத்துணுமா, என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணி நான் அவங்கள பண்ணணும், நீ எனக்கு ஐடியா கொடு அப்படின்னு சொல்லி கேட்பான். இதெல்லாம் வந்து உங்ககிட்ட கேக்குறானா? எல்லாமே என் கிட்டே கேட்பான். என் அம்மாவை பத்தியே என் அம்மாவை பத்தி கேட்பான். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் இப்ப பாத்தாங்கன்னா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேரு சொல்லி இது சொல்லு, இத கிட்ட நான் வந்து அடிச்சா எப்படி இருக்கும், இல்லனா இத நம்ம 2 பேரும் சேர்ந்து சித்திரவதை பண்ணா எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லு, எனக்கு வந்து இந்த மாதிரி மூடா இருக்கு இப்போ பேசு அப்படின்னு சொல்லுவான். ஒரு சில சமயம் நான் வந்து என்னால தூங்க முடியாது, நான் வந்து முடியவே முடியாது, இத பத்தி பேசாத அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணா திருப்பி கால் பண்ணி, உனக்கு என்னைய பார்த்தா செக்ஸ் அடிக்ட் மாதிரி இருக்கா, நான் உன்கிட்ட வந்து கேட்காம வேற யார்கிட்ட கேக்குறது, அப்ப நீ வந்து என்னை நம்பல இவ்வளவு நாள், நீ தானே சொன்ன ஓப்பனா இரு, நான் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன்னா, அப்ப நீ இப்ப ஜட்ஜ் தானே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற ஒரு இதுல வந்து என்கிட்ட சொல்லுவான். அப்ப அந்த டைம் எனக்கே வந்து ஒருவேளை நம்ம தான் வார்த்தை விட்டுட்டோம், நம்ம சொல்லிருக்க கூடாதோ இந்த மாதிரி ஓப்பனா இருன்னு அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவன் வந்து யார் என்னன்னு பார்க்க மாட்டான்னு ஒரு தடவை அவன் என்கிட்ட சொல்றான், நம்ம எல்லாருக்குமே தோணும் ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம அம்மா அப்பாவை பண்ணா எப்படி இருக்கும், நம்ம அப்பா அம்மா எல்லாம் நம்மள பண்ணா எப்படி இருக்கும்னு. அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் நான் உன்கிட்ட இன்னைக்கு பேசினேன். நீ வந்து நினைச்சது இல்லையா உங்க அப்பா உன்னைய பண்ணா எப்படி இருக்கும், நீ ஒரு தடவை கூட உன் வாழ்க்கையில நினைச்சது இல்ல, இப்படி பேச ஆரம்பிச்சிட்டான்ட்ட. இதுனா டோட்டலா ஒரு வேற கேரக்டரா இருக்கு ஆரம்பத்துல சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கும். நான் வந்து ஷோக் ஆயிட்டேன் அந்த அன்னைக்கு. நீ வந்து எப்படி நீ வந்து இப்படி சொல்ற, எங்க அம்மா அப்பாவை நான் பண்ண முடியும். ஆனா அவன் இவ்வளவு என்கிட்ட பேசும்போது கூட நான் வந்து அவன்கிட்ட அமைதியா இருந்து சண்டை போட ஆரம்பிச்சேன். எப்படின்னா நான் பேச மாட்டேன், நான் போன் எடுக்க மாட்டேன், நான் போட் தத்தவ பண்ணிட்டு இருப்பேன், இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து வீட்டுல சொல்லணும், ஆனா எனக்கு யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அந்த டேட்ஸும் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்ற மாதிரி. அப்போ நான் வந்து அவன்கிட்ட சொல்வேன், நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசாத, எனக்கு இது முடியல, எனக்கு வந்து இது வந்து ஒரு மாதிரி த்ரோமாவா ஆக்குது, இப்ப நிஜமாவே உன் கூட நான் இருக்கும் போது கூட எனக்கு ஒண்ணும் தோணாது அப்படின்னு. ஆனா அவன் வந்து இல்ல, இது வந்து என்னால வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு வந்து இது வேணும்னா வேணும், நீ வந்து என்னைய ஜட்ஜ் பண்றத நிப்பாட்டு, நீ வந்து என் கூட ஒரு ஃப்ளோலே வா, நீயும் என்ன மாதிரி கத்துக்குவ, என்னோட எக்ஸ் 2 பேரும் இப்படிதான் கத்துக்கிட்டாங்க என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லுவானே. எனக்கு இது வந்து கத்துக்க வேண்டிய விஷயம் இல்ல அந்த மாதிரி போவ. அப்போ அவன் வந்து லைக் கடைசியா அவன் என்ன சொன்னானா, அவனோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ், அந்த எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ்க்கு இப்ப பாய் ஃப்ரெண்ட் இருக்கு கரண்ட்லி. அந்த எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட்லாம் வந்து திருப்பி இவனை வந்து போன் அடிச்சு ஹோட்டல் புக் பண்ணி கூப்பிடுவாங்க, நீ வா நம்ம இன்னைக்கு பண்ணலாம், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். அப்ப நான் கேட்டேன், நீ என்ன ஐட்டமா இந்த மாதிரி போறதுக்கு அப்படின்னு நான் கேட்டப்போ கூட, நீ என்னை அப்படி நினைக்காத, ஆனா நீ வந்து ரொம்ப லக்கி, என்னைய மாரி ஒரு ஆம்பளை பையன் யாருக்கும் கிடைக்காது, நான் எவ்வளவு பிள்ளைங்க கூட போயிருந்தாலும் அவரோட இதை எடுத்து எங்கேயும் விட்டது இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. என்னது நான் சொன்னது கரெக்ட் தான், அவரோட இதை எடுத்து எந்த ஒரு பெண்களோட இதுக்குள்ளேயும் விட்டது இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப என்ன பண்ணுவாரா, போட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்து வரா, என்னது அவரோட விரல்கள் யூஸ் பண்ணி அவரு வித்த காட்டுவாராம். பெரிய சிலம்பரசனே விரல்களை வச்சு வித்த காட்டுவாரா? அப்புறம் அவர் என்ன, அவர் வெர்ஜின் வந்து டிக்ளேர் பண்றாரா அவரை? அவர் வந்து மேலும் அப்படிதான் சொல்றாரு. ஐயோ, அவர் கூட்டத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்துகிட்டே அவர் எல்லாரும் சொல்றாரு, நான் இன்னும் ஸ்டில் வெர்ஜின் தாண்டா அப்படியே சொல்லுவாரு. அப்ப இவ்வளவு நாள் பண்ணதெல்லாம் அதெல்லாம் வந்து பெண்கள் தான் அவருக்கு பண்ணுவாங்களாம். அவரு வந்து அவர் கையிலே தான் வித்த காட்டுவாராம். லூசு மாதிரி நடிக்கிறானே. அப்புறம் அந்த மாதிரி அவன் எனக்கு தெரிஞ்சு லைக் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தது 2 பேரு. ஆனா அவன் வந்து ரேண்டமா
பல பிள்ளைங்க அதுக்காகவே போயிட்டு கிரெடிட் கார்டு எடுத்து ஒரு வாரம் ஹோட்டல் புக் பண்றது, 3 நாள் ஹோட்டல் புக் பண்றது, இதுக்காகவே கேலுக்கு போறது, இதுக்காகவே ஜேபிக்கு போறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பையன் ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் கழிச்சு திரும்பி ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, அவர் என்கிட்ட சொல்றாரு, எங்க அம்மாவோட உடலை எங்க அப்பாவோட போன்ல எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கிறத நான் பார்த்து ரசிப்பேன். அப்படி அந்த பையன் அப்படியே பச்சை என்கிட்ட சொல்லுவான். அவன் வந்து அந்த டைம் குடிச்சிட்டு பேசினா அப்படின்னா கூட அது வந்து ஒரு போதையில பேசுறா அப்படின்னு சொல்லி நான் அதை ஏத்து இருந்தப்ப அந்த டைம் அவன் இப்படிதான் சொல்லுவான். நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு எங்க அம்மாவையே பண்ணணும்னு தோணிருச்சு அந்த டைம், ஆனா என்னால முடியல அப்படின்னா. அதுக்கப்புறம் அவனோட சொந்தக்கார அக்கா, அவனுக்கு ஒரு 14 வயசு தான் இருக்கும், அந்த அக்காவுக்கு ஒரு 18 வயசு இருக்குமா அந்த டைம். நம்ம முன்னெல்லாம் வந்து சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா வந்து ரிலேட்டிவ் கூட ஒன்னா படுக்க வைப்பாங்க தானே. இந்த மாதிரி படுத்தப்ப இவன் அந்த அக்கா கூட கை வச்சு நோண்டி இருக்கானா அந்த அக்காவோட பிரைவேட் பார்ட்ட. அந்த அக்காவும் வந்து ரொம்ப எடை கொடுத்து ஓகே இன்னும் நல்லா இருக்கு பண்ணு அப்படின்னு சொல்லி இருந்தாங்களாம். அந்த பையனுக்கு அப்பதான் 14 வயசு அண்ணன், இந்த அக்காவுக்கு 18 வயசு. ஐயோ, அவன் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரசிச்சு லைக் அவனோட டிசையரே இப்படிதான் இருக்கும். அவனுக்கு ரத்தம் பார்க்கணும், அவனுக்கு அழுவ வைக்கணும், நீ வந்து என்னை ஏதாச்சும் கெட்ட வார்த்தையில பேசு, உனக்கு கெட்ட வார்த்தை தெரியாதா, கெட்ட வார்த்தையில பேசு அப்படின்னு சொல்லுவான் என்கிட்ட. எப்படி இந்த மாதிரி மேட்டர் பண்ணும் போதா இல்ல ரெண்டமாவே வா? ரெண்டமாவும் பேச சொல்லுவான், மேட்டர் பண்ணும் போது பேசணுவான். பேசு என்கிட்ட, எனக்கு இந்த பிளஷர் நல்லா இருக்கும், இதோட உனக்கு புரியாது, இதோட எப்படி இருக்கும்னு, அந்த டோபோமின் அப்பதான் அவ்வளவு நல்லா இருக்கும். எனக்கு இந்த வார்த்தை எல்லாம் தெரியாது என் வாழ்க்கையில, இந்த டோபோமின் இது அந்த இன்னொன்னுமோ இருக்கு, அதெல்லாம் அவன் என்கிட்ட சொல்லி காட்டுவான். இதெல்லாம் நல்லா இருக்கும், இதோட மீனிங் எல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். நாங்க 2 பேரும் இப்ப ஒன்னா தூங்குறோம்னா அவன் என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு போன் வீடியோ பார்ப்பான். அவன் ட்விட்டரை திறந்தாலே அது மட்டும் தான் வரும். உட்காந்து அதேதான் பாத்துக்கிட்டு இருப்பான். பாத்துட்டு சொல்லுவான், நான் என்னதான் இந்த வீடியோ எல்லாம் பார்த்தாலும் எனக்கு வந்து தோணவே இல்ல, ஆனா எனக்கு நீ இருக்கும் போதுதான் தோணுது, உன் போட்டோவை பார்த்தாதான் தோணுது, உன்னைய பார்த்தாதான் எனக்கு அப்படி தோணுது, நீ வந்து குண்டா இருக்கறனால நல்லா இருக்கு, நீ இப்படியே இரு அப்படியே சொல்லுவா. இதெல்லாம் அவன் என்கிட்ட பேசி சொல்ல ஆரம்பிச்சு எனக்கு வந்து ஒரு கட்டம் வந்து நான் ஓவரா ஆஃப் ஆயிட்டேன். அப்போ ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து இந்த லைஃப் வேணாம், ஆனா நான் வந்து இப்போ வேணான்னு சொல்லிட்டா இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணது எல்லாமே வந்து வேஸ்ட் ஆயிரும், அப்போ எல்லாரும் வந்து என்னைய பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இத்தனை வருஷம் கழிச்சு வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இது பாரு இப்படி கெடுத்து விட்டுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்கன்ற ஒரு பயம் எனக்குள்ள ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் வந்து ரொம்ப நைட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்லீப்பிங் பீல் எடுப்பேன். நான் போயிட்டு கிளினிக்ல போயிட்டு சொல்லுவேன், என்னால முடியல, எனக்கு வந்து இந்த மாதிரி சூசைட் தாட்ஸ் வருது, எனக்கு வந்து டார்ச்சரா இருக்கு, எனக்கு வரப்போற ஃபியான்சே வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நான் பேச ஆரம்பிச்சேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, ஒண்ணு நீ வந்து உன் ஃபேமிலியை தேடிப்போ, இல்லைன்னா வந்து நான் உனக்கு கவர்மெண்ட் மூலமா தெரபிஸ் கொடுக்குறேன், நீ அங்க போயிட்டு நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அவன் போயிட்டு நல்லா குடிச்சிட்டு அவங்க வீட்டுல போயிட்டு அவங்க அம்மா கிட்ட உட்காந்து அழுந்திருக்கேன். இந்த மாதிரி எனக்கு வந்து அதோட டிப்ரெஷன்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, என் காதுல வந்து என்னவோ பேசுது, அது வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, என்கிட்ட பேசாம அமைதியா இருந்து எனக்கு ஏதாச்சும் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், என்னைய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட அழுந்திருக்கான். நான் பண்ண ஒரு முட்டாள்தனம் என்னன்னா, எனக்கு இந்த கல்யாணம் நடக்காம போவே கூடாது, எங்க வீட்டுல நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன், சோ இது கண்டிப்பா நடக்கணும், நீ என்ன மாதிரி வேணாலும் இரு. நான் வந்து எப்படி யோசிச்சேன்னா, கல்யாணம் பண்ண எல்லாம் மாறிடுவாங்க, எல்லாரும் இப்ப சொல்றாங்கல்ல இங்க எவனையும் நம்ம திருத்த முடியாது, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பாக்கணும்னு, அத வந்து நான் வந்து அந்த டைம் ஃபாலோ பண்ணவே இல்ல கல்யாணம் பண்ணா அழகா பேசியே மாத்திரலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை நான் வச்சுக்கிட்டு நான் அவன்கிட்ட பேசுறேன். அப்போ அவன் வந்து சொல்லிட்டான், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். அவங்க அம்மா இந்த தடவை என்ன பண்ணாங்க, என்னைய கூப்பிட்டாங்க வர சொல்லி. நான் சொன்னேன், நான் வேலை இடத்துல இருக்கேன், என்னால வர முடியாது. எங்க அம்மாவுக்கு போன் அடிச்சு கூப்பிட்டு, நீங்க வாங்க பேசணும் அப்படின்னு சொல்லி பேசி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பையன் வேணாம் என்னைய அப்படி சொல்லிட்டாங்க. என்னாலதான் வந்து அவருக்கு டிப்ரெஷன் வந்துருச்சு, ஆன்சைட்டி வந்துருச்சு, அவருக்கு த்ரோமாவா இருக்கு, அவர் காது கிட்ட வந்து என்னமோ பேசுது அப்படின்னு சொல்லி வேணவே வேணான்ட்டாரு. நான் என்னோட சம்பாரத்தைய வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படி
அப்படின்னு சொன்ன வாயி என்னை வேணான்னு சொல்லிருச்சு, எப்படி முடியும்? நீ முதல்ல காதல் பண்ணும்போது நல்லா தானே பண்ண அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், என்னை நானே ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ எப்படி என்னைய வேணாம் சொல்லலாம்? நீ வேணும், நீ என்னைய அப்ப நான் இவ்வளவு நாள் கேட்டு அமைதியா இருந்தது, நீ இவ்வளவு பேசினப்போ, நீ என்கிட்ட அவ்வளவு அசிங்கமாலாம் நடந்துகிட்டப்போ நான் அமைதியா தானே இருந்தேன். நான் அதுக்கு சண்டை போட்டாலும் நான் உன்கிட்ட அமைதியா இருந்தேன். உன்னை பத்தி நான் வீட்டுல யார்ட்டையும் ஒன்னும் சொல்லலையே, நான் உன்னை பத்தி ரிவீல் பண்ணவே இல்லையே, நீ எப்படி நீ வேணாம் சொல்ற அப்படின்னு தான் எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஆனா அவன் இல்ல நீ எனக்கு சரியே வரமாட்ட, உனக்கெல்லாம் அடிக்கடி எங்கெங்கயாவது போயிட்டு வர்றவன் தான் சரி வருவான், அப்ப நீ அப்படிதான்டா இருக்க. அவன் அப்படிதான் என்கிட்ட சொல்லுவான். இல்ல நான் இந்த ஒரு விஷயம், இது ரொம்ப ஹைலைட்டான விஷயம், இது அவங்க மொத்த ஃபேமிலிக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அவன் ஒரு பிள்ளை கிட்ட இடையில பேசிட்டு இருந்தான். அது சும்மா ஹாய் பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி அவன் பேசிட்டு இருந்தான் அந்த பிள்ளை கிட்ட, லைக் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக். அப்படி பேசிட்டு இருக்கிறப்போ இவர் என்ன பண்ண செக்கிங் எல்லாம் பண்ணுவாரு. இதெல்லாம் ரெகுலரா இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவங்க 2 பேரு. அந்த பிள்ளைக்கு இந்த பையனை இவனை விட வயசு கொஞ்சம் கூட. அந்த பிள்ளை என்ன சொல்லிருக்குன்னா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு உடனே அவன் என்ன சொல்லிருக்கானா, ஹே இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வல்லாடாத அப்படின்னு சொல்லி இவன் அதை தள்ளி விட்டுட்டான், தத்தாவ் பண்ணிட்டான். தத்தாவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, அந்த பிள்ளை கிட்ட கொஞ்சம் போட்டோ இருந்திருக்கு. அவங்க 2 பேரு ரூம்ல எடுத்த போட்டோ எல்லாம் இருந்திருக்கு. அந்த ரூம்ல எடுத்த போட்டோ எல்லாம் அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சா, அவங்க அம்மாவுக்கு அனுப்பி விட்டு, உங்க பையன் என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த அன்னைக்கு ஒரு இடத்துல இவங்க அந்த பிள்ளையோட அப்பா, அப்புறம் இவங்க ஃபேமிலி, அண்ணன் தம்பி அப்பா அம்மா இவங்க எல்லாரும் போயிட்டு அவங்க பார்த்து பேசுறதுக்கு போறாங்க. அதுக்கு அவங்க வீட்டுல அந்த பையன் வீட்டுல என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த பிள்ளைய பார்த்து, என் தம்பினால மட்டும்தான் உன் வாழ்க்கை வீணா போனுச்சு, நான் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இல்ல நீ மித்தவங்க கூட போயிட்டுலாம் அதுக்கப்புறம் என் தம்பி இருந்தானா கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரிச்சு விட்டாங்க. அந்த பிள்ளைனால வாழ ஒண்ணும் பேசவும் முடியல அந்த டைம். இந்த பிள்ளைய கொஞ்சம் சேட்டை. ஆனா இந்த பிள்ளை இவனை ஓவரா காதல் பண்ணிருச்சு அந்த டைம். அப்போ இவர் என்ன பண்ணிருக்காரு, வீட்டுக்கு இவர் ஒரு சீனை போட்டிருக்காரு அவங்க அப்பா மாமனுக்கு. பேக் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு, இல்ல நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், என்னை எல்லாருமுனுக்கும் அந்த பிள்ளை அசிங்கப்படுத்திருச்சு, சோ நான் கிளம்ப போறேன், இந்த வீட்டு விட்டு நான் வேற எங்கேயாவது வேலைக்கு போறேன்னு. அப்ப இந்த மாதிரி பண்ண லைக் தெரியாத அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, இல்ல என் பையன் பண்ணது தப்பு இல்ல, சரிதான் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு, இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத, எனக்கு தெரிஞ்சு உன் வயசு சின்னதுதான், ஆசைகள் வரும் தான், ஆனா நம்ம தான் அதை அடக்கி எப்படி வாழணும் அப்படின்னு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க யாரோ அட்வைஸ் பண்ணிருக்காங்க. இவரும் அது கேட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்லயே இருந்து இதெல்லாம் கிடைக்குது அங்கெல்லாம் போயிட்டு வருவாரு. என்னது போட்டோ எடுக்க மாட்டாரு. ஓ இது உஷாராயிட்டாரு. போன வாட்டி போட்டோன்னா மாட்டணும். இப்போ நீங்கள் சொல்கிற கதையை பற்றி பார்த்தோன்னா, இந்த ஆளுக்கு ஹீ இஸ் அ செக்ஸ் அடிக்ட். சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயம் எக்ஸ்போஸ் ஆனதுனால அவருக்குள்ளேயே நிறைய விஷயம் அந்த ஒரு ஆர்வம் தூண்டி, இதெல்லாம் என்ன, இது பண்ணால் நம்மளுக்கு ஒரு ப்ளஷர் வருதுன்னு இவரே கண்டுபிடிச்சி, இது தான் நம்மளுக்கு அல்டிமேட் டோப்பமீன் கொடுக்குறதுன்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டார். நீங்கள் எப்பயாச்சும் இவர்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கீங்களா, இது ஒரு விதமான உனக்கு ஒரு டிசீஸ், இது க்யூர் பண்ணலாம், இல்லை உனக்கு டிசீஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா, அப்படி எப்படியாச்சும் பேசியிருக்கீங்க அவர்கிட்ட? நான் எப்பெல்லாம் இது வேணான்னு சொல்றனோ, ஓ உனக்கு என்னைய பார்த்தா செக்ஸ் அடிக்ட் மாதிரி இருக்கா, இந்த ஒரு கேள்வி வந்துரும். இது கேள்வி வந்துருச்சுனாலே அதுக்கப்புறம் என்னோட பாஸ்ட் லைஃப் பத்தி பேச ஆரம்பிச்சுறாங்க. நீயும் தானே இப்படி பண்ண, நீ ஏன் இப்படி அப்ப இந்த பையன் கூட போன, நீ போகாம இருந்திருக்கலாமே, இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் தான் அவங்க கொண்டு வந்து வைப்பாங்க. நான் லைக் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஆமா அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா நான் முடிச்சிருச்சுன்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு. அவங்க அடிக்கிறதுக்கு கூட ஈவன் லைக் பண்ணும் போது கூட அடிப்பாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் ஏதாச்சும் ஒண்ணு சீலாப்பா அந்த இடத்துல நான் பேச ஆரம்பிச்சேன்னா நான் கன்ஃபார்மா பேட்டி வாங்கிடுவேன். டைம் எடுக்கும், டக்குன்னு மாறுறதுக்கு சுவிட்ச் கிடையாது. ஸோ டேக் யூர் டைம். நான் ஒரு விஷயம் உங்களுக்கும், இதுக்கப்புறம் நீங்கள் யாராச்சும் தேட போகிறீங்கனாலும் இல்லை கேட்குறவங்களுக்கும் நான் சொல்லிடுறேன், நீங்கள் ஒரு ஆம்பளையை புரியறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியாது. அவன் எப்படி யோசிப்பான், அவன் என்ன பிஹேவ் பண்ணுவான்னு யாருனாலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இந்த ஜப்பனீஸில் ஒரு டேர்ம் இருக்குமா, ஒரு மனுஷனுக்கு மூணு முகம் இருக்கும்னு. ஒன்று வெளியே காட்டுற முகம், ஒன்று இவங்களுக்கு தெரிய முகம், இன்னொரு முகம் அவனுக்கு மட்டும் தான் தெரியும், அது வெளியே யாருக்குமே தெரியாதுன்னு. அண்ட் எஸ்பெஷலி இந்த கேர்ள்ஸ் எல்லாமே ஒரு காயை அப்ரோச் பண்ணோடனே, செம்ம ஸ்வீட்டாக இருக்கா, வெரி நைஸ், லவ்விங், ஐயோ இந்த மாதிரி எனக்கு கிடச்சது இல்லையே, இப்படிலாம் யோசிச்சுட்டு
ரிலேஷன்ஷிப்பில் இறங்கினோடனே டக்குன்னு வந்து அவன் வேற ஒரு கேரக்டரை உள்ளே கொண்டு வந்தோடனே எல்லாருமே வந்து அந்த டிசப்பாயின்மெண்ட்டோ ஷாக்கில் இருப்பாங்க. பட் குடும்பம் இத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் சந்தோஷத்துக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அம்மா உங்கள் தம்பி உங்கள் அண்ணெல்லாம் வந்து வருத்தப்படுறதோட இதை அப்படியே கழட்டி வச்சுட்டு கொஞ்சம் நாள் டைம் எடுத்து ப்ராப்பராக வரும்போது அதுக்கப்புறம் லைஃப் முழுக்க எல்லாத்தையும் சந்தோஷம் பண்ணி நம்ம ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம். எஸ், ஆமா, நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். இருக்கோம் எத்தனை பேர் பார்த்துருப்போம். சரி, எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். when a door closes இன்னொரு door will open வந்து விஜய் சொல்லியிருக்காரு. கூடி சீக்கிரமாகவே திறக்கும். வந்து உங்களையும் கரியர் உங்கள் ஹெல்த்தை பாருங்க, மற்றெல்லாம் தானா உங்களுக்கு நடக்கும். ஓகே, கண்டிப்பா அண்ணே, நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் காலிங் இன். பாய். ஒரு சில எபிசோடுக்கு முன்னே நம்ம இந்த மாதிரி ஒரு கதையை பார்த்துருந்தோம். அதுதான் ஒரு காய்க்கு வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு அடிக் இருக்குது. அவனுக்கு வந்து இன்டிமேசியில் சில விஷயம் பண்ணணும். இது வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். இது வந்து அவனுக்குள்ளேயே தோன்ற ஒரு விஷயம் கிடையாது. அவன் என்ன பார்க்குறான், அவன் என்ன வந்து வளரும் போது என்னத்தை வந்து அவன் அனுபவிக்கிறான், அதுதான் வந்து பிற்காலத்தில் அவன் மெச்சூர் ஆகும்போது ஒரு அடால்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது அதுதான் அவனுக்கு வந்து எஃபெக்ட் பண்ணும். இது வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம டெஃபினெட்லி ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் சீக் பண்ணி நம்ம இதை வந்து க்யூர் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நான் அந்த எபிசோட சொன்ன மாதிரி தான் ஃப்யூச்சரில் இது வந்து நம்மளை பெருசாக வந்து பாதிச்சிடும். ஸோ உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட கப்பலுக்கோ ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டுக்கோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு கேள்விப்பட்டிங்கன்னா ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து இதை ப்ரிவென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து உங்கள் ஃப்ரெண்டோட லைஃபோ சரி உங்கள் லைஃபோ சரி இல்லை மற்றவங்க லைஃப்பை வந்து பெருசாக வந்து எஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மறக்க முடியாத கதை மறக்க முடியாத அனுபவம்லாம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் ஃபார்ம் இருக்குது, லிங்கை தட்டி உங்கள் கதையை சப்மிட் பண்ணுங்கள். டீமை அழகாக ஃபில்டர் பண்ணி உங்களை ஒரு காலராக இந்த எபிசோட் கொண்டு வருவாங்க. ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு காலரோட நான் வரேன். ஓகே.